அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கான டேட்டா வேலிடேஷன். டேட்டானா என்ன, வேலிடேஷன்னா என்ன? இந்த பேர்லயே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை எந்த மாதிரி எல்லாம் வேலிடேட் பண்ணலாம், அதாவது எந்த மாதிரி எல்லாம் உறுதிப்படுத்தலாம், தப்பா போட்டா என்ன ஒரு மாதிரியான எரர் மெசேஜ் வரணும் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்றதுதான் இந்த டேட்டா வேலிடேஷன். இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஸோ அதுக்கு நீங்க சிறந்த எக்ஸாம்பிளா எதில் பண்ணலாம் அப்படின்னா டேட்டா வேலிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து நிறைய வெப் ப்ரௌசர்ஸ்ல நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு வந்து @gmail.com அப்படின்ற மாதிரி போடுவோம். ஸோ ஃபைனலா @gmail.com வரணும், இந்த மாதிரியான செட்டப்ல இருக்கணும். ஸோ டேட் ஃபார்மட் சில இடத்துல நீங்க ஃபில் பண்ணிருப்பீங்க. ஸோ எக்ஸாக்டா டேட் ஃபார்மட்ல நீங்க கொடுத்தா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைமை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க? ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால எக்ஸல் ஷீட்லேயே பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் உங்களுடைய ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் இதுல சீரியல் நம்பர் ஃபில் பண்ண போறோம். வழக்கமா நான் என்ன பண்ணுவோம், 1 2ன்னு கொடுத்துட்டு இதை நம்ம ஃபில் பண்ணி விட்டுருவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்படி ஃபில் பண்ணா நமக்கு தேவையான டேட்டா வந்துருச்சு. ஆனா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இதுல 1ல இருந்து 12 வரைக்கும் ஃபில் ஆகணும். ஆனா இந்த 12 தாண்டி நீங்க ஃபில் பண்ணாலோ இல்ல 1க்கு முன்னாடி இருக்கிற நெகட்டிவ் வேல்யூஸ் ஜீரோஸே கொடுத்தா ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அந்த எந்த ரேஞ்சுக்குள்ள, அது எந்த காலம் ரேஞ்சுக்குள்ள நீங்க பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் செல்லை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணிட்டு மேல வந்து டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரிப்பன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து கிளிக் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ்ல டிஃபால்ட்டா என்ன இருக்குன்னா, ஸோ எனி வேல்யூ அப்படின்னு இருக்கும். நீங்க வந்து அதுல நம்பர் கொடுத்தாலும் எடுத்துக்கும், டெசிமல் கொடுத்தாலும் எடுத்துக்கும், டெக்ஸ்ட் கொடுத்தாலும் எடுத்துக்கும், அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த சீரியல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ல கொடுக்க போறோம். ஆனா பிட்வீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்க நிறைய இருக்கு. ஸோ நீங்க இதுக்கு அதிகமா தான் இருக்கணும், இதுக்கு கம்மியா இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1ல இருந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 12 அப்படின்ற நம்பர் தான் வைக்க போறோம். ஸோ இப்படி வச்சுட்டு ஓகே கொடுத்துருந்தா, ஸோ இந்த இடத்துல ஒரு வேலிடேஷன் செல் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை ஆகும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் 3 4ன்னு கொடுத்துட்டு வந்தேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுவே வந்து பாத்தீங்கன்னா 15 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ஒரு எரர் மெசேஜ் வருது. The value doesn't match the data validation restriction defined for the cell. அதாவது நம்ம டிஃபைன் பண்ணி வச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவோட வேலிடேஷன் செல்லுக்குள்ள ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி வருது. சரி, இப்போ இதே சீரியல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா வேலிடேஷனுக்குள்ள போனோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது பார்க்கலாம். நீங்க செட்டிங்ஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான டைப் ஆஃப் டேட்டா வேணுமோ அதை வச்சுட்டு ஸோ அதுல நீங்க ரூல் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்புட் மெசேஜ்னு இருக்கு. அதாவது இப்போ நீங்க ஒரு ஒர்க் ஷீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு யூசர் கிட்ட இதோட அப்கிரேடேஷனுக்காகவோ இல்ல நீங்க லீவ் போட்ட நாட்கள்ல வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த டேட்டாவை பார்த்த உடனே அவங்களுக்கு புரியணும். ஸோ அந்த இடத்துல புரியறதுக்காக இன்புட் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி, ஸோ அந்த இன்புட் மெசேஜ்ல அந்த செல்லை கிளிக் பண்ணும்போது இது இந்த மாதிரியான டேட்டா அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ண முடியும். ஸோ இப்போ டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர். ஸோ அதில் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 to மேக்ஸிமம் 12. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் மற்ற செல்லில் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல. ஆனால் நான் டேட்டா வேலிடேஷன் போட்டிருக்க இந்த செல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் செல்ல போடும்போது சீரியல் நம்பர் மினிமம் 1 to மேக்ஸிமம் 12 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதே விஷயத்த நம்ம இன்னொரு எரர் மெசேஜா காமிக்கலாம். அதாவது இப்ப நான் இங்க 15 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டான எரர் மெசேஜ் தான் வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ கஸ்டம் எரர் மெசேஜ் நம்ம செட் பண்ண போறோம். அதுக்கு அந்த பர்டிகுலர் செல்லை செலக்ட் பண்ணிட்டு நீங்க டேட்டா டூல்ஸ்ல டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு போனீங்கன்னா இந்த பக்கத்துல எரர் அலர்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த எரர் அலர்ட்ல நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட்டா இருக்கிறதே இருக்கட்டும், மீதி இருக்கிற 2 ஸ்டைல் என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம டைட்டில்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா நான் சீரியல் நம்பர் எரர்னு கொடுத்துட்டு வேல்யூ பிட்வீன் 1 to 12 ஒன்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 15 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் எரர், நம்ம டிஃபால்ட்டா இருக்கிற எரரை தாண்டி நாம ஒரு கஸ்டம் எரர் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றோம். ஸோ அந்த கஸ்டம் எரர் செலக்ட் பண்ண உடனே ஸோ வேல்யூ பிட்வீன் 1 and 2 மேக்ஸிமம் ஒன்லி அப்படின்ற மாதிரி எரர் காமிக்குது. ஸோ இப்படிதான் ஒரு டேட்டா வேலிடேஷனை பயன்படுத்தி நமக்கு தேவையான ஹோல் நம்பர்ஸை, நமக்கு தேவையான விஷயங்களை ஸோ எரர் மெசேஜ், இன்புட் மெசேஜ் செட் பண்றது. ஆல்ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கோர்சஸ்லயும் ஸ்டூடெண்ட் நேம்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நேமையும் டைப் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் நான் இந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் நான் இங்க வச்சோடனே ஸ்டூடெண்ட் நேம்ல இந்த இடத்துல டிராப் டவுன் வரணும் அப்படின்னா அதுக்கு நாம அந்த பர்டிகுலர் செல்ல செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன்ல போயிட்டு எனி வேல்யூ அப்படின்றத லிஸ்ட்னு கொடுத்துட்டோம்னா ஸோ எய்தர் நம்ம இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணலாம் விஜய் கமா விக்னேஷ் கமா சீனு கமா ஸ்வேதா, இப்படி நம்ம ஒவ்வொன்றா டைப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டிராப் டவுன் அந்த 4 மட்டும் வருது. இப்போ நம்ம கிட்ட பெரிய லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் நேமோட அந்த செல் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல இருக்க சோர்ஸ் இருக்கு இல்லையா, இதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் ஷீட்ல நீங்க வந்து அந்த பர்டிகுலர் செல்ஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணாலும் சரி, அப்படி செலக்ட் பண்ணாலுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும், பழசு வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா பழசை நம்மளே டெலீட் பண்ணிட்டோம். இப்படி ஒரே ஷீட்குள்ள வச்சுட்டு நம்ம பண்ணாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா அதை ஷீட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிட்டு நம்ம பக்கத்துல இன்னொரு ஷீட் வச்சிருக்கோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸ் லுக்அப் அப்படின்ற ஒரு ஷீட் இருக்கு. இந்த ஷீட்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இருக்கிற லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் காலத்துல விஜய்ன்றது செலக்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல இல்லாத ஒரு நேம் நான் அடிக்கிறேன் அப்படின்னா நமக்கு எரர் வரும். ஸோ நம்ம முன்னாடி எப்படி சீரியல் நம்பருக்கு ஒரு டிஃபால்ட்டா இல்லாத ஒரு எரர் மாதிரி நம்ம மேனுவலா செட் பண்ணமோ அதே மாதிரியான ஒரு எரர்ஸை இங்கேயும் நம்மளால செட் பண்ண முடியும். நல்லா கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நான் கோர்சஸ் வந்து ஹேண்டில் பண்ண போறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு காலத்துக்கு தான் போட முடியுமானா கண்டிப்பா கிடையாது. நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலத்துக்கும் போட முடியும். இந்த கோர்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துலயே எக்ஸல், பைத்தான், பவர் பாயிண்ட், கேன்வா, போட்டோஷாப், இப்படி ஒரு 5 கோர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோர்ஸ் செலக்ட் பண்றதுக்கும் சேம் தான். இப்போ இங்க எப்படி பண்ணோம், அந்த பர்டிகுலர் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணோம், டேட்டா வேலிடேஷன் போகணும், எனி வேல்யூன்றத லிஸ்ட்னு மாற்றணும். லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸுக்கு அந்த பர்டிகுலர் ஷீட்டை வந்து எந்த இடத்துல நம்ம டேட்டா கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டாவை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா இப்போ விஜய்ன்றவர் எக்ஸல் கோர்ஸ் வராரு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ்ன்றவர் போட்டோஷாப் பவர் பாயிண்ட் கோர்ஸ் வராரு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டிராப் டவுன்குள்ள நம்மளால செலக்ட் பண்ணிட்டு போக முடியும். இது ரொம்பவே எளிமையான ஒண்ணுதான். நெக்ஸ்ட் நம்ம இந்த டேட்டா வேலிடேஷன் டூல்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா எரர் அலர்ட்ல இங்க 3 ஸ்டைல் இருக்கு. இந்த 3 ஸ்டைல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரோல் நம்பரை எடுத்துக்கலாம். இந்த ரோல் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்டிகுலர் வேல்யூ கொடுக்க போறோம். ஸோ இந்த ரோல் நம்பர்ல டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஹோல் நம்பர் தான் கொடுக்க போறோம். எதுக்கு நடுவில் பிட்வீன் 1001ல இருந்து 1100, அதாவது 1001ல இருந்து 1100 வரைக்கும் போக போறோம். இன்புட் மெசேஜ்ல டைட்டில் நம்ம என்ன கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட் யூனிக் நம்பர். இப்போ வந்து நான் என்டர் த வேல்யூ பிட்வீன் 1100 1100 அப்படின்ற இந்த இன்புட் மெசேஜ் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம எரர் அலர்ட்ல இப்போ நம்ம இந்த இன்டு மார்க் அதாவது ஸ்டாப் பட்டனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வார்னிங், ஸோ கண்டிப்பா இது ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம போகலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வார்னிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த வார்னிங் அப்படின்னா ஸோ நீ தப்பு பண்ற அதை சரி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு வேல்யூவை கொடுக்கறது. ஸோ இந்த வேல்யூ கொடுக்கறது இப்போ வந்து இந்த டைட்டில் அண்ட் எரர் மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். இதுதான் கொடுக்கணும் இந்த வேல்யூ பிட்வீன் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்க என்ன மெசேஜ் கொடுத்தா ஆப்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை தாராளமா நீங்க கொடுக்கலாம். ஸோ இப்போ வார்னிங் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர்ல 1001ல இருந்து 1100க்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ 1001ன்னு கொடுத்தா நெக்ஸ்ட் லெவல் தாராளமா போயிடலாம். இதுவே 1100 அப்படின்னு கொடுத்தாலும் அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் கடைசி நம்பர் இதுக்கு நடுவில் நீங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஆனால் இந்த இடத்துல இப்ப நான் இதுல இல்லாத நம்பர் கொடுத்தேன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பட்டன் அப்படின்ற அந்த ஸ்டைல கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நெக்ஸ்ட் போகாது, அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வார்னிங் அப்படின்ற இந்த ஸ்டைல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வேல்யூ பிட்வீன் 1001 to 1100 தான் இருக்கு ஸ்டூடெண்ட் யூனிக் நம்பர். நீங்க இதை கண்டினியூ பண்ணலாமா, அதாவது நீங்க தப்பா போடுறீங்க இது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு மேனுவல் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஒருவேளை நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது சரிதான் எடுத்துக்கிட்டு அது நெக்ஸ்ட் போயிடும். ஸோ நம்மளுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்னிங் சிம்பிளை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது சேம் திங் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டைல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நார்மலா போட்டா அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும்னு உங்களுக்கு தெரியும். இதுவே நான் வேற ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த வேற ஒரு நம்பர் கொடுக்கும்போது ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்கும். நீ கண்டினியூ பண்ணலாமா, அது வேலிடேட் பண்ணலாமா அப்படின்லாம் இல்லை. நீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க தப்பா கொடுக்க ஒவ்வொரு முறையுமே அது வார்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த வார்னிங் சிம்பிள் அப்படின்றதுக்கான அர்த்தங்கள். ஸோ இந்த ஸ்டைல இப்போ நம்ம 3 விஷயத்தையும் பார்த்துட்டோம். ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். ஸ்டாப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ கண்டிப்பா அதுக்குள்ளதான் இருக்கணும். ஸோ அதுல இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் போகவே முடியாது. வார்னிங் அப்படின்றது நீங்க கொடுக்குற வேல்யூஸ் வந்து சரியா இருக்கு தப்பா இருக்கு, சரியா இருந்துச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட் போயிடும். தப்பா இருந்ததுன்னா இந்த மாதிரி நீ தப்பா பண்ற, ஸோ இது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு மேனுவல் வெரிஃபிகேஷன் கேட்டுக்கும். இதுவே இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஸோ வேல்யூ இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் கொடுக்குமே தவிர அது வேற எதுவும் பண்ணாது அப்படின்றது தான் இதுல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க டேட் ஆஃப் ஜாயின் அப்படின்னு இருக்கு. இந்த டேட் ஆஃப் ஜாயின்ல நம்மளால டேட் ஃபார்மட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த டேட் ஃபார்மட் எதுக்காக யூஸ் ஆகும்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ற டேட் வருது, ஒரு யூசர் வந்து கம்பெனில ஜாயின் பண்ண டேட், எக்ஸிட் ஆன டேட், இல்ல இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோ நடந்த விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஜிமெயில் எடுத்துக்கலாம். இந்த ஜிமெயில்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மணிக்கு இந்த டேட்ல இந்த டைம்ல வந்து நீ ஒரு மெயில் பண்ணிருக்க, இந்த டைம்ல உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ உங்களோட ஜிமெயில பர்டிகுலர் டேட்டா ஃபிக்ஸ் ஆனதுனாலதான் உங்களுக்கு டேட்டா அப்படின்றது டேட் அப்படின்றது தெரியுது, அந்த டேட்டாவில் டைம்ன்றது தெரியுது, அந்த டேட்டாவில் மெயில் ஐடி அப்படின்றது தெரியுது, அந்த டேட்டாவில் வெறும் டெக்ஸ்ட்ன்றது தெரியுது, அட்டாச்மெண்ட் அப்படின்றது தெரியுது. ஸோ நம்ம டேட்டாவை வேலிடேட் பண்றது மூலயமா மட்டுமே நம்மளால ஒரு எக்ஸல் ஷீட்ல ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ டேட் ஆஃப் ஜாயின் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த டேட்டை நம்ம செட் பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் செல்லை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிட்டு எனி வேல்யூன்றத டேட்டுன்னு மாத்திட்டு டேட் வந்து எதுக்கு நடுவில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த டேட் வந்து இப்போ நான் ஃபார்மட்ல கொடுக்குறேன் 01032025 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து 31032025 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துறேன். இப்போ கொடுத்துட்டுனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு நடுவில் கொடுத்தா மட்டும்தான் வரும். 01032025 அப்படின்னு கொடுத்தா அது நெக்ஸ்ட் போயிடுச்சு. இதுவே வந்து நான் செகண்ட் மந்த்ல கொடுக்குறேன் 01022025 அப்படின்னு கொடுத்தா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கிற டேட்டா வேலிடேஷனுக்கு மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ இப்படிதான் ஒரு டேட்டை வந்து நம்ம செட் பண்றது, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செட் பண்றது, ஒரு நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸை செட் பண்றது அப்படி எல்லாம் இங்க பார்க்கலாம். ஸோ மேக்சிமம் அந்த டேட்டா வேலிடேஷன் எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான லிஸ்ட் டிராப் டவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்க பெரிய பெரிய டேட்டா ஒரு அசட் டேட்டால வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா இல்ல சேலரி டேட்டா இந்த மாதிரி எதில் ஒர்க் பண்ணாலும் சரி. ஸோ டிராப் டவுன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அதில் தாராளம் பண்ணலாம். இப்ப கடைசியா இருக்கிற ஒரு விஷயம் பெர்சன்டேஜ். இந்த பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெசிமல்ல வேணும், அதாவது பெர்சன்டேஜ் வேணும், அந்த பெர்சன்டேஜ் டெசிமல்ல வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனி வேல்யூன்றத டெசிமல் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். பிட்வீன் 0.1 அப்படின்னு இருந்து 100 அப்படின்ற மாதிரி கொடுத்தனா ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். 0.1 கொடுத்தா எடுத்துக்கும், ஆனா 0ன்னு கொடுத்தா எடுத்துக்காது. ஏன் எடுத்துக்காதுன்னா 0% யாருக்கும் நம்ம கொடுக்க
மாட்டோம். இதுவே 100% அப்படின்னு கொடுத்தாலும் எடுத்துக்கும். இதுவே நம்ம 101% அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேல்யூ இல்ல. ஸோ பேசிக்கா நீங்க இந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு டேட்டா வேலிடேஷன் கிளாஸ்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை பர்டிகுலர் செல்லுக்கு பர்டிகுலர் காலத்துக்கு நம்மளுடைய யூஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ப்ராப்பரான டேட்டாவை கொடுக்கறது அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, இந்த ப்ராப்பரான டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம பெரிய பெரிய டேட்டாவில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஒர்க் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். மூணாவது, இந்த டேட்டா வேலிடேஷனை பயன்படுத்தி நீங்க எக்ஸல் ஷீட்லயே உங்களுக்கு தேவையான ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் கூட உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா என்ஜினியரிங்ல நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த டேட்டாவெல்லாம் பேஸ் பண்ணி உங்களால ஒரு புது டேட்டா, அதாவது நீங்க இதுல எவ்வளவு லென்த் எவ்வளவு பிரெத் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சோ அதுக்கு எவ்வளவு சிமெண்ட் தேவைப்படும், எவ்வளவு கம்பி தேவைப்படும், எவ்வளவு மணல் தேவைப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்க கொடுக்கறதுக்கு ஸோ முதல்ல ஒரே ஒரு டேட்டா, அதாவது என்ட்ரி டேட்டாவில் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு லென்த் எவ்வளவு பிரெத் எத்தனை ஃப்ளோர் இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கான விஷயங்களை கொடுத்துட்டோம் அப்படின்னா என்டையர் டேட்டா கொடுத்துரும் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம டேட்டா வேலிடேஷனை பயன்படுத்தி தான் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த டேட்டா வேலிடேஷன் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் தென் ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வெப்டெக் அகாடமி. ஒன்னா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்னா வளரலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.